சேமியா இல்லாமல் ஜவ்வரிசியும் வாழைப்பழமும் வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான சிம்பிளான பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பில் அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு மணி நேரத்துக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இது நைலான் ஜவ்வரிசி, அதனால் ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். சின்ன சின்னதாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். ஸோ இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஜவ்வரிசி ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் நம்ம மசித்து சேர்க்க போகிறது கிடையாது. இதேமாரி ஃபுல் பீஸாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா அது பால் பாயசம் சாப்பிடும்போது வாழைப்பழம் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். அதனால் வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வேணும்னா க்யூப்ஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியில் வச்சாக்கா கருத்து போயிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ், காய்ஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு. நெய்லேருந்து இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நெய்யில் இதை சேர்த்துட்டு 2-3 டைம் பரட்டி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்த போதும், மசிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சின பால் இது கூட 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது வேகணும். அதனால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி ரொம்ப சீக்கிரம் ஊறிடும், அதே சமயம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஜவ்வரிசாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி க்ளாஸியாக ஆயிருக்கும். அந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சிம்பிளான டேஸ்டியான வாழைப்பழம் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.